அண்மை செய்தி. தமிழகம் முழுவதும் இயங்கி வரும் கிராம நிர்வாக அலுவலகத்தில் கழிவறை, குடிநீர், இணைய வசதியுடன் நவீனமய வசதியுடன் கூடிய அலுவலகத்தை தரம் உயர்த்தி தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். இந்த போராட்ட களத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? போராட்டம் எப்போது ஆரம்பித்தது? அவர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன விவரங்கள்? வணக்கம். தமிழகம் முழுவதும் சுமார் 12,000க்கும் அதிகமான கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த கிராம நிர்வாக அலுவலகத்தில் பணியாற்றி வரக்கூடிய கிராம நிர்வாக அதிகாரிகள் அந்த கிராமத்தை முழுமையாக கண்காணித்து கிராம மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் முதல் பட்டா மாறுதல், பட்டா வழங்குதல் உள்ளிட்ட பிறப்பு இறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்வதுதான் இந்த கிராம நிர்வாக அதிகாரிகளின் பணியாகும். ஆனால் இப்பேற்பட்ட கிராம நிர்வாகத்தை நிர்வகிக்கும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு சங்க அலுவலகத்தில் உள்ள குறைந்தபட்ச அடிப்படை தேவையான கழிப்பறை, குடிநீர், இணைய வசதி உள்ளிட்ட எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லை என கூறிதான் தற்போது சென்னையை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலக வளாகத்தில் மாபெரும் போராட்டத்தை, தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வரும் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து சுமார் 2,000க்கும் அதிகமான கிராம நிர்வாக அலுவலர்கள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிரான ஒரு கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள 12,500 கிராம நிர்வாக அலுவலகத்திலும் கழிப்பறை, குடிநீர் மற்றும் இணைய வசதிகள் முழுமையாக இல்லை. எனவே நவீனமயத்துடன் கூடிய கிராம நிர்வாக அலுவலகத்தை மேம்படுத்தி தர வேண்டும். அதே போன்று கிராம நிர்வாக அலுவலர்கள் அனைவருமே தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மூலமாக நடத்தப்படும் BAO எனப்படும் குரூப் 4 தேர்வு மூலமே பணியில் அமர்த்தப்படுகிறார்கள். தமிழகம் முழுவதும் கிராம நிர்வாக அலுவலர்களாக பணியாற்றி வரக்கூடியவர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி என்பது 10ஆம் வகுப்பாக உள்ள நிலையில் அவர்களின் கல்வி தகுதியை பட்டப்படிப்பாக உயர்த்த வேண்டும். அதே போன்று கிராம நிர்வாக அலுவலர்களினுடைய கையொப்பம் இல்லாமல் பட்டா மாறுதல் வழங்கக்கூடாது என்பன உள்ளிட்ட 6 கோரிக்கைகளை வலியுறுத்திதான் தற்போது இந்த காத்திருப்பு போராட்டத்தை அவர்கள் நடத்தி வருகின்றனர். இதிலும் குறிப்பாக பட்டா மாறுதலில் கிராம நிர்வாக அலுவலர்களின் பரிந்துரை பெறாமல் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளர்கள் உத்தரவு பிறப்பித்தால் அதில் இரு டாக்குமெண்ட் போன்ற பல்வேறு குளறுபடிகளுக்கு அந்த நில உரிமையாளர்கள் ஆளாக்கப்படுவதாகவும் அதனை தவிர்க்கும் வகையில் இந்த பட்ட மாறுதலின் போது கிராம நிர்வாக அலுவலர்களின் கையொப்பமோ அல்லது அவர்களது பரிந்துரை பெற வேண்டியது அவசியம் என்பன உள்ளிட்ட 6 கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒவ்வொரு கிராம நிர்வாக உதவி அலுவலர்கள் கையிலும் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டிய தங்களது 6 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு தற்போது இந்த முழக்கங்களை எழுப்பி திமுக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தை அவர்கள் நடத்தி வருகின்றனர். இன்று சேப்பாக்கம் எழிலக வளாகத்தில் தொடங்கி இருக்கிற இந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் எச்சரித்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். எங்களின் அடிப்படை வசதிகள் தான் என்ன ஆச்சு? எங்களின் அடிப்படை வசதிகள் தான் என்ன ஆச்சு? வசதியின்மை இன்னும் தொடர்வது கொடுமை. தமிழ்நாடு அரசே, 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 நவீனமயமாக்கு, நவீனமயமாக்கு. சுமார் 40 ஆண்டு காலமாக கிராம நிர்வாகர்களின் கல்வி தகுதி 10ஆம் வகுப்பிலே உள்ளது. இன்றைய கால சூழ்நிலைக்கேற்ப, கல்வி தரத்திற்கேற்ப அந்த பதவியின் தரத்தை, கல்வி தகுதியை பட்டப்படிப்பாக உயர்த்த வேண்டும். பதவி உயர்வு என்பது கிராம நிர்வாகர்களுக்கு ஒரு எட்டாத கனியாகவே உள்ளது. 30 ஆண்டுகள் பணிபுரிந்தாலும் கிராம நிர்வாகர்கள் என்ற நிலையிலேயே இருப்பதால் தேர்வு நிலை கிராம நிர்வாக அலுவலர், சிறப்பு நிலை கிராம நிர்வாக அலுவலர் என தரம் பிரித்து வருவாய் ஆய்வாளர் அந்தஸ்தும் துணை வட்டாட்சியர் அந்தஸ்தும் காவல்துறையில் உள்ளது போல் வழங்க வேண்டும் என்றும், பதவி உயர்வில் இருக்கின்ற பாரபட்சத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும், நகர நிலவேளவை பட்டா மாறுதலில் கிராம நிர்வாகிகளின் பரிந்துரை பெற்று பட்டா மாறுதல் செய்ய வேண்டும் என்ற 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி பல கட்ட போராட்டங்கள் நடத்திய போதிலும் அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளை இதுவரை நிறைவேற்றி தராததால் இன்றைய தினத்திலே சென்னை வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலக வளாகத்திலே தமிழ்நாடு கிராம நிர்வாக சங்கத்தின் சார்பிலே
Taste the Daily.